இன்றைக்கி நம்ம லட்சுக்கு பர்த்டே, அதனால் வந்து லட்சுக்கு இதுதான் வந்து பர்த்டே ட்ரெஸ். பார்த்திங்களா, லட்சு இதில் எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டு. சும்மாவே லட்சுக்கு இந்த ட்ரெஸ்லாம் பிடிக்காது, கொச்சக்குதுன்னுவாங்க. இப்போ வந்து எப்படி போட்டு சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். லட்சு ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? இன்றைக்கி ஒரு நாள் தானே பிடிக்கும், அப்புறம் பிடிக்காது தானே. என்ன இது தனியாக இருக்குது, கையெல்லாம் தெரியுது. லட்சு ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல? என்ன வரும்போது என்ன நிலமையில வரப்போகுதுன்னு நினச்சாலே பயமாக இருக்குது. ரொம்ப வந்து பஃப்னு பெருசாக இருக்குது. நல்லா இருக்கா? ஒரே சிரிப்பு தான். உட்காருங்க, அப்படியே பிடிச்சி டைட் பண்ணிவிட்டு உட்கார். பின்னாடி கட்டுறது. சுஜன், அக்கா ட்ரெஸ் எப்படி இருக்கு? உட்கார். அப்படியே கால் மடிக்கிட்டு உட்காந்து. உட்கார். நம்ம வந்து பேபி க்ரீம்லாம் போட்டுட்டு பவுடர்லாம் போட்டோம். இதுக்கப்புறமா தான் வந்து ட்ரெஸ் பண்ண போகிறோம். தலையை ஊற்றுறலாம். வச்சு தலை மட்டும் சீக்கிரமாகவே ஆறாது, ரொம்ப லேட் ஆகும். அதனால் கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு முதல்ல மேக்கப் நம்ம ரெடி பண்ண அந்த வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நானே ஓனாக ரெடி பண்ணுது. இந்த பிளைனில் வந்து இந்த ஃப்ளவர்லாம் நான் தான் வச்சுருக்கேன். இதே மாதிரி இந்த மணிலையும் நான் தான் வச்சுருக்கேன். இது என்ன மணி தெரியுமா? கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணர் கையில் போட்டதால அந்த மணி, அதை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். கை காட்டுமா? எப்படி கேத்தா? அதே மாதிரி மணி வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. அதே கிருஷ்ணர் மணி தான், ரொம்ப பெருசாக இருந்தால் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிவிட்டு இதில் வந்து ரோஸ் போட்டாச்சு. இது கம்பல். இது வந்து நாங்கள் வந்து கம்பல். இது அம்மாதா? ஆமாம்மா, அந்த கம்பல் எந்த. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரீடம் போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம நம்ம ரெடி பண்ண கம்பலை போட்டுடலாம். ஆக்சுவலாக நான் வந்து பர்பிளும் ஒயிட்டும் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண கம்பல் வரையில் இந்த செயின்லாம் போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம தலை வரையலாம். தலை வாரிட்டு நம்ம மேக்கப் போட ஆரம்பிச்சிடலாம். சரியா? இப்போ வந்து ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு ரொம்ப. நம்ம வந்து அடுத்த வேலையை பார்த்துடலாம். தலை வரையலாம். சீப் எடுக்க பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்ப. அப்படியே இரு. இப்போ வந்து தலை வந்து ரொம்ப எல்லாம் இல்லை, சிம்பிளாக வந்து கிளிப் குத்திட்டு நம்ம அடுத்து இந்த ஹேர் பேண்ட் போட்டுருவோம். வச்சுக்கு ஒரே சிரிப்பு. எதுக்கு இந்த சிரிப்புனே தெரியல. ஒரே செகண்டு இந்த சைடு அதே மாதிரி முடி எடுத்துடுறோம். ஒரே அப்படியே இருங்க. லட்சு அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்காங்கல்ல, அழகா. லட்சு எப்பவுமே ஏஞ்சல் தான். என்ன லட்சு? சிரிப்பு தான் லட்சுக்கு. இப்போ வந்து நம்ம லிப்ஸ்டிக் என்ன கலர் போட போகிறோன்னு பார்த்துக்கலாம். இந்த கலர் தான் போட போகிறேன். கை ஷேடோ என்ன கலர் மேட்ச் ஆகும் பார்த்துட்டு அதை போட்டுடலாம். இது வந்து லட்சுக்கு நான் அடிக்கடிலாம் போடுறது கிடையாது. சும்மா என்றைக்கோ ஒரு நாள் தான். ரொம்ப நாள் வந்து அடிக்கடிலாம் வந்து போட்டுட்டுலாம் இருக்கிறது கிடையாது. நிறைய பேர் வந்து ஏன் குழந்தைக்கு வந்து அடிக்கடி போடுறீங்க, ஒரு மாதிரி ஃபேஸில் ஏதாவது வந்துட போகுதுன்னு சொல்கிறீங்க. அது வந்து ஆக்சுவலாக உங்களுக்காக நான் சொல்லணுன்னே நினச்சிட்டு இருந்தேன். நான் வந்து அடிக்கடி போட மாட்டேன். எப்போது ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது ரொம்ப இதுவும் நான் தான் போடுவேன். இப்போ வந்து லைட் கலர் கொஞ்சம் எடுத்து இங்கே போட்டேன். டார்க் கலர் எடுத்து டார்க் கலர் இங்கே இந்த கிளிட்டர் எடுத்து இதே மாதிரி கார்னர் டார்க்கு,
கண்ணை காட்டுறேன், அப்படியே அமைதியாக இருக்கும். போட்டாச்சு. பார்க்கட்டும். போட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் தொடச்சிடலாமா? இந்த இப்படி பண்ணுங்க. நார்மலாகவே வந்து லட்சோட லிப்ஸ் நல்லா தான் இருக்கும். அதுவும் லிப்ஸ்டிக்லாம் வச்சுட்டு ஒரு சிலர்லாம் வந்து சாப்பிடும்போது பெரியவங்களே சரி லிப்ஸ்டிக்லாம் வச்சுட்டு சாப்பிடும்போது அலைஞ்சிரும். லட்சத்து அலைவே அலையாது, அவ்வளோ நேக்காக சாப்பிடுவா. என்ன லட்சு, கண்ணை முடிக்கடா. லட்சுக்கு ஐலைனரே பிடிக்காது இல்லை? ஆனால் இது வச்சது நல்லாயிருக்கும். சிலிண்டருமா? இன்னும் நம்ம ஐப்ரோ வச்சிடலாம். எல்லோரும் கேட்பீங்க, என்ன ஐப்ரோ வந்து இப்படி மெலிசாக கோடு போடுற மாதிரி போடுறீங்க, அது லைட்டாக தெரியாமல் வச்சா நல்லா இருக்கும்லன்ட்டு. சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு வந்து குழந்தையாக இருக்கும்போது அந்த ஐப்ரோ தான் அவங்க முகத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பட்டை இருக்குது, அது வந்து லட்சுக்கு பழகிட்டதுனால இப்படி வச்சா அவங்க இன்னும் அழகாக இருப்பாங்க. தொடச்சி எடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ வந்து லைட்டாக பிங்க் ஷேடோ போட்டுடலாமா? வந்து கண்மை தொடச்சிடலாமா? இது எதுக்காகனா அவங்க ரொம்ப நேரம் கண்ணை மூடிட்டு இருக்க மாட்டாங்க, அதனால் வந்து தொடச்சி ஃபஸ்ட்டு ஈரத்தெல்லாம் எடுத்துடுது. கண்ணை தொற. ஐயோ, கண்ணை தொற, கண்ணில் பூசிகிட்டு இருக்க, துறைக்கணும். நல்லதான் கண்ணை தொற. மை இது அடைஞ்சிடுது. முடிஞ்சிச்சா? எழுந்து நெல்லு. இந்த மணிலாம் நானே ரெடி பண்ணது. எப்படி இருக்குது பார்த்துட்டு நம்ம லட்சுமாவும் ரெடி ஆகிட்டாங்க, எப்படி இருக்காங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம சுஜன் வந்து படுத்துகிட்டே இருக்கார், அவர் யூனிஃபார்ம் போடணும், அவர் ரெடி பண்ணலாமா? நீ வந்து ஆடாமல் அசையாமல் அழுங்காமல் போய் உட்காந்துக்கோ. ஒரே நிமிஷம் என்கிட்ட வாங்க. அங்கே கீழே தொடச்சல மேலே அழிஞ்சிருச்சு லைட்டாக.